ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனது 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக கிளறி விடுங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் வெள்ளை பூசணிக்காய் நீளத்துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் லைட்டாக எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நீங்கள் வெண்டைக்காய் கூட யூஸ் பண்ணி இது பண்ணலாம். இது கொஞ்சம் செமி குக் ஆகட்டும். அதனால் ஒரு லிட்டு போட்டு இதை நான் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நம்ம காய் நல்லா கிளறி விடலாம். கிளறதுக்கப்புறம் நம்மளுக்கு மசாலுக்கு தேவையான போல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு இஞ்சி, 2 பூண்டு. இதை ஒரு ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம காயோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். கருகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அடுத்து காய் நல்லா வேகணும். அதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இந்த காய் வேக வைக்கலாம். ஒரு முங்குற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றினாலும் போதுமானது. இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. அப்போ நல்லா காய் நம்மளுக்கு வெந்துடும். ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம காய் நல்லா வெந்திருக்குங்க. எப்பவுமே மோர் குழம்பு நம்ம மோர் ஆட் பண்ணும்போது நல்லா ஆற வச்சு இதை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இது நம்ம ஆற வச்சாலே போதும். இப்போ நான் மோர் குழம்பு நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் நான் 1/2 கப் தயிரை அடித்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணுறேன். நல்லா தயிரை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா நம்ம கிளறி விடலாம். நம்மளோட மோர் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. மோர் நம்மளுக்கு ஆட் பண்ண உடனே நம்ம உப்பு நம்மளுக்கு கம்மியாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். போதும்.